வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி. இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, கோபி பழனிசாமியையும் பாக்கியாவையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. ரொம்ப கேவலமானவ பாக்கியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ரூம்குள்ளே உட்காந்து பேசியிருப்பீங்களான்ற மாதிரிலாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. அதை கேட்ட பாக்கியாவுக்கு கோபம் வந்து, வீட்டை விட்டு வெளியில் போங்க, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கோபி கொஞ்சம் கூட ரோஷமே படாமல், நான் இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் ஈஸ்வரிட்ட வந்து, இந்த மாதிரி பழனிசாமி முன்னாடி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டா பாக்கியா, என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டா அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. ஈஸ்வரி வழக்கம் போல் என்ன நடந்துச்சுன்ற உண்மையை விசாரிக்காமல் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நான் இங்கே அவனை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன், அப்போ என்னோட பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாக்கியா இப்போ என்ன நடந்துச்சுன்றத சொல்கிறாங்க. யாரும் இல்லாதப்ப பழனிசாமி சாரும் நானும் கூத்தடிக்கிறோமான்னு உங்கள் மகன் கேட்குறாரத்த, இந்த மாதிரி பேசுனது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. அதனால தான் நான் இவரை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு கோபம் வந்து, கோபியோட கன்னத்துலேயே ஓங்கி அரைஞ்சா கூட நல்லா தான் இருக்கும். ஏன் மருமகளை பற்றி எனக்கு தெரியும், அவளை பற்றி நீ எப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கோபியை பார்த்து கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லிடணும். ராதிகாவுக்கு உண்மை தெரிய வந்தாலும் கோபி நடந்துக்கிட்டது தான் தப்பு அப்படின்னு கோபிகிட்ட தான் சண்டை போடுவாங்க. ஈஸ்வரி கோபியை திட்டி வெளியில் அனுப்புவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.